எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப தெளிவாகவே சொன்னேன், தயவுசெய்து மேடை கூப்பிட்டாதீங்க. இது நான் அங்கிருந்து பார்க்க வேண்டிய விழா. இங்கு வந்து பேசி நான் யாருக்கு புகழ ஆரம்பிச்சுனாலும் ஒரு திருவை உயர்த்தி பேசுவதாக இருக்கும். பட் பர்சனலாக திரு அப்படிங்கிற ஒரு திருவுக்கும் எனக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு ஒரு 10 வருடமாக திருவை பற்றி எனக்கு தெரியும். அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் இங்கே ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா, பட் பெருசாக ஸ்கிரிப்ட்லாம் வந்து நான் உதவ மாட்டேன். அது அவர் தவறாக துணித்தது அவர் சொன்னது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் சைடில் எப்போதுமே அப்படின்னு. பட் என்னுடைய எல்லா கதையும் சொல்லுவார், என்னுடைய ஒப்பீனியனை சொல்லுவேன். அப்படிதான் தீராத விளையாட்டுக்களை சொல்லும்போது அது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம். அங்கே நான் பதிவு செய்யலை, இங்கே பதிவு செய்யணும். சார் நீங்கள் டைலாக் எழுதுறீங்களா அப்படின்னு கேட்டார். சார் நான் கூப்பிடுவார். நான் சொன்னேன், நீங்கள் சொன்ன டைலாக் ரொம்ப நல்லா இருக்கு, நான் ஒரு டைலாக் ரைட்டாக வந்து இதில் ஏன் கெடுக்கணும், அதனால நீங்கள் அப்படியே எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். இது அப்படியே எழுங்கள், அது உங்களுக்கு ஒரு வெற்றி படம் என்று தான் சொன்னேன். அது கேட்டுட்டு சொன்னது தான் என்னுடைய வேலையை தவிர பாக்கி எதுவும் இல்லை. அது மாதிரி தான் இந்த கதையிலையும் கேட்டுட்டு சொன்னேன், அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வசனகர்த்தா எஸ் ராமகிருஷ்ணன் அவரோடு பணிபுரிந்திருக்கிறார். அதனால் மரியாதையின் காரணமாக, என் மேலே இருக்க ஒரு மரியாதையின் காரணமாக என்னுடைய பேரை இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு மட்டுமே நீங்கள் எடுத்துங்க. ரெண்டாவது விஷயமா வந்து விஷால் சார் ரொம்ப வருடத்துக்கு முன்னால் நான் வந்து இதை நான் வெளியில் சொல்ல, ரொம்ப வருடத்துக்கு முன்னால் நான் வந்து பாம்பேயில் ரொம்ப பிஸியாக படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு படத்தை தெலுங்கிலிருந்து தமிழுக்கு மாற்றுவதற்காக என்னை கூப்பிட்டு இருந்தார்கள். வெளியில் வரும்போது அவர் நின்றுட்டு இருக்கும்போது என் டாக்டர் சொன்னாங்க, இவர் நடிக்கலாம், ஒரு பெரிய நடிகர் ஒரு அப்போ அவர் படிச்சுட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ அப்படின்னு. அவருடைய அந்த கடின உழைப்பை நான் நேரடியாக பார்த்தோன். அது வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் வந்து என்னோட சன்னல்லாவுக்கு அவர் ஹீரோவாகி அவரை வந்து டைரக்டர் ஆக்குறதுங்கிறது வந்து வெரி பிகைன்ஸ் பிட்வீன் மேன் அண்ட் காட் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. விஷால் சாருக்கு நன்றி. நான் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைவதோடு கொஞ்சம் பயந்ததெல்லாம் அவன் இவன் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து இதில் ஒரு சில காட்சிகளை பார்த்துருக்கிறேன். சும்மா ஒரு நட்பு முறையில் அந்த பக்கம் போகும்போது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு சார். ரொம்ப எப்படி என்னுடைய நன்றியை உங்களுக்கு நான் வந்து பதிவு செய்யறதுன்னு தெரியல. உங்களுடைய கூட்டணி மென்மேலும் பெரிய நிறைய வெற்றிகளை கொடுக்கணும்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்து இந்த படத்தினுடைய பாடல்கள் எனக்கு வந்து எல்லா பாடல்களும் பிடித்திருக்கிறது. இந்த பாடல்கள் டியூன் லெவலும் பிடிச்சாலும் படிக்க வைத்த நான் முத்துக்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா எனக்கு வந்து லிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு எளிமை இருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். எளிமையாக எனக்குள் வந்து ஊடுருவி என்னை ஏதோ செய்ய வேண்டும், என்னை நெகிழச் செய்ய வேண்டும், என்னை உணர்ச்சி வசப்பட செய்ய வேண்டும், என்னை காதலிக்க செய்ய வேண்டும் என்றெல்லாம் நான் யோசிப்பேன். அந்த வகையில் வந்து நான் முத்துக்குமார் அவர்களுடைய அந்த பாடல் மிகச்சிறப்பாக எங்கேயோ ஒரு புத்தகத்தில் விழாவில் ஒரு நாள் என்னிடம் கொண்டு வந்து அந்த தோர் என்ற கவிதையை கொடுத்த அந்த இளைஞன் என்று மாபெரும் ஒரு கவிஞராக உயர்ந்து பல்லாயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கும் போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி தனியாக இருக்கிறது. அது நீங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு வேலை பார்க்கும்போது உங்களுடைய கேமராமேன், உங்களுடைய எடிட்டர், இந்த யங்ஸ்டர்ஸ் டீம் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய வெற்றி எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று என்று தெரிகிறது. மிகச்சிறந்த படம் அது. ஒரு கதையை பொறுத்தளவு அவர் என்னோட கதை சொன்ன விதத்தில் மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் உங்களுக்கு. இதை போல் ஒரு கதை தமிழில் வந்ததில்லை அப்படின்னு சொன்னால் அது உண்மை, அது வந்ததில்லை. இது வந்து மிக வித்தியாசமான ஒரு படம். டெக்னிக்கலாகவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அசத்தியிருக்காரு விஷால் சார். த்ரிஷா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால இது ஒரு மிகச்சிறந்த பாடல்கள், மிகச்சிறந்த வெற்றியடைய இறைவனை வேண்டி உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.